ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான வாழைப்பழ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பழ சிப்ஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 ஏத்தன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பழுக்க ஆரம்பித்த பழமாக எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல பழுத்த பழம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வராது. இப்போது இந்த ஏத்தன் வாழைப்பழத்தோட தோலை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுக்கலாம். மார்த்தாண்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஏத்தங்காய் சிப்ஸ் ரெசிபியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசா கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற வாழைப்பழங்களை இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். மொத்தமாக போட்டோன்னா 2-3 சிப்ஸாக சேர்ந்து இருக்கும். அப்போது நமக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகி வராது. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடும்போது எல்லாமே தனித்தனியாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பு சுவையோட ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், இது ரொம்பவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.